சிஎம் சார்னு சொன்னாரு. இன்னைக்கு யாரை கேட்குற, எந்த சிஎம் சாரை கேட்குறாங்க? இப்போ எல்லார் மாதிரியும் பேசிட்டே இருக்கணும்னு இல்லை, நம்ம சொல்லல காட்ட வேண்டாம், செயல்ல காட்டணும். செயல்ல நான் காட்டுவேன். செயல்ல என்ன காமிச்சிருக்காரு? சொல்லுலையும் காமிக்கல, செயல்லையும் காமிக்கல, ஒன்றும் காமிக்கல. தமிழ்நாடு முழுவதும் ஏன்டா ஓட்டு போட்டோம், இந்த ஓட்டு போட்டு இவனை முதலமைச்சராக கொண்டு உட்கார வச்சோமே, வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு ஒரு முதலமைச்சர். முதல் போட்ட முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவரே பதில் சொல்லிட்டு இருந்தா மக்கள் மன்றத்தில் இருக்க முடியுமா? இங்கிருந்து கூட்டணியில் ஜெயிச்சவங்கெல்லாம் சேர்ந்து போய் தான் 4 காலம் இருந்து அவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. பொறுமையாக சொல்கிறேன், அதிகபட்சம் 4 மாதம் இல்லைன்னா 6 மாதம். அதிமுக திமுக கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து வந்துட்டே இருக்கே சார், இது பெரிய இடத்து விஷயம். நீங்க பேசக்கூடாதா? இல்லை, நீங்கள் கேள்வி கேட்குறது இல்லாமல் மக்களாக இருந்து உங்களுடைய பதில் சொல்லுங்க. திமுகவினுடைய தொண்டனா, நீங்க எம்எல்ஏங்கிறத மறந்துடுவோம், முன்னாள் அமைச்சருங்கிறத மறந்துடுவோம், ஒரு திமுகவுடைய தொண்டனா இணைந்து செயல்பட்டதுல உங்களுக்கு விருப்பமா? வரக்கூடிய இடைத்தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிற்பாரா சார், போட்டியிடுவாரா? எங்கள் தலைவர் சட்டமன்றத்துக்கு வரணுங்கிறதா என்னுடைய ஆசை. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திருமுக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சட்டமன்றம் ரொம்ப பரபரப்பாக போயிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்துருந்தோம் எல்லாருமே. திமுக எதிர்கட்சி அமர்வில் உட்கார்ந்ததுல இருந்து ஒரு சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆளுநர் மீதான விவாதம் கடந்த 2 நாட்களாக போய்கிட்டு இருக்கு சட்டமன்றத்தில். இன்றைக்கான ஒரு விவாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கு நடந்த விவாதம் என்பது இப்பொழுது ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு வருவதற்காக சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் திமுக கடந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்க செய்து வைத்துட்டு போன பல குளறுபடிகள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் மேலேயே நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறத பார்க்க முடிஞ்சுது அமைச்சர்கள். திமுக மேலே குற்றம் சாட்டுறாங்கன்னா அவங்க எதுக்கு பதவியில் இருக்கணும்? எவ்வளோ நாளாச்சுமா அவங்க மந்திரியாகி அமைச்சராகி 40 நாட்கள் 40 நாள் ஆயிடுச்சு. 40 நாளாக அப்படியே சொல்லிட்டு தான் நடக்குமான்ட்டு என்ன விஷயத்தில் குற்றம் சாட்ட முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்களுடைய தலைவரை எந்த விதத்தில் குற்றம் சாட்ட முடியும்? ஒரு இதிலும் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா அவர் செய்திருக்கின்ற சாதனை சாதாரண சாதனை இல்லை. இன்றைக்கு சாதாரண கிராமத்தில் இருக்கின்ற மாணவிகள் அத்தனை பேரும் உயர வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அது மட்டுமல்ல, அடிப்படையில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற மாணவர்கள் காலை உணவு திட்டத்தின் முதல் அவர்கள் படிக்கின்ற வரை அவர்களுக்கு செய்திருக்கின்ற திட்டங்கள் சாதாரண திட்டங்கள் இல்லை. இது போன்ற முதலமைச்சர் இருக்கின்றார் என்று சொன்னால் கடந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய அந்த பணியிலே நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எல்லா மக்களும் பயன்பெறுகின்ற வகையிலே திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சராக பயனடைந்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே அதிகமாக இருக்குது. கடந்த 40 நாட்களில் நூற்றுக்கணக்கான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பாலியல் புகார்கள் வந்திருக்குன்ட்டு இன்றைக்கு எதிர்க்கட்சி முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு போதை கலாச்சாரம் இங்கே இருக்குது. திமுக ஆட்சியில் நடக்காத குற்றச்சாட்டுகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, பாலியல் பிரச்சனைகளா, அது எல்லாமே இன்னைக்கு தொடராமல் இருந்திருக்கு. அந்த போதை பிரச்சனை தான் இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, போதை பிரச்சனை தான், அதை தீர்க்க வேண்டியது இன்றைக்கு உள்ள ஆட்சியாளருடைய இதுதான். அதுக்காக திரும்ப போதைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி போவோம்? சிறுவண்டத்தில் ஒரு சம்பவம், அங்கே இருக்கின்ற இந்த தவகாவை சேர்ந்தவர்கள் ஒரு மாணவியை கூட்டு போய் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உறுதுணை யார் இருந்திருக்கான்னு சொன்னால் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தொழில் என்னவென்று சொன்னால் லாட்டரியும் கஞ்சா வியாபாரம் பண்ணுவதாக அங்கிருக்கின்ற மக்கள் தெளிவாக சொல்கின்றார்கள். அப்பேற்பட்ட அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்தார்கள் என்று சொன்னால் எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும்? இன்றைக்கு தொடர்ந்து நடைபெறுகின்ற சட்ட மீறல்கள், அதுவும் பாலியல் கொடுமைகள், கொலைகள்,
அத்தனையும் பார்க்கின்ற போது கடந்த காலம் மேடையில் ஏறி இன்றைய முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்களே சிஎம் சார்னு சொன்னார. இன்னைக்கு யாரை கேட்குற, எந்த சிஎம் சாரை கேட்குறாங்க? இப்போ வாய் மூடி மௌனியமாக இருக்காரு. சட்டமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்றார்கள். எதற்காவது ஒன்று பதில் சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக அவர் இருக்க வேண்டாமா? வாயே திறக்காம இந்த முதல்ல போட்டிருக்காங்களே, முதல் போட்டு முதலமைச்சராக இருக்கார் ஒருத்தர் ஆதவ அர்ஜுனா, அவர் மட்டும்தான் வாய் திறக்கார். முதல் போட்டு முதலமைச்சராக இருக்கார். ஆனால் இந்த முதலமைச்சர் அப்படியே மௌனியமாக அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதால் நடக்கு. முதலமைச்சர்னா அஃபிஷியலா இன்றைக்கு விஜய் அவர்கள் தானே சார் முதல் போட்டு முதலமைச்சரா இருக்காருன்னா எனக்கு புரியல. ஒரு லாட்ரி அதிபருடைய மருமகன் இன்றைக்கு எவ்வளவுனாலும் பணங்கள் பெறட்ட முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த கட்சிக்கு நான் தான் முதலீடு செய்திருக்கின்றேன், நான் எதை சொல்கின்றேனோ அதுதான் நடக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு இவருக்கு இன்றைக்கு இந்திய ஆட்சியாளர் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் தான் முதல்பட்ட முதலமைச்சர். அதில் என்ன மாற்றம் உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு ஏதாவது முதலமைச்சர் பதில் சொல்கிறாரா? எதற்கெடுத்தாலும் இவர் எழுந்து பதில் சொல்கிறாரா? இவரா முதலமைச்சர்? இந்த மந்திரிசபைக்கு முதலமைச்சர் பொறுப்பு இல்லையா? சபாநாயகர் முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு விரிவான ஒரு பதில் உரையை இதற்காக கொடுப்பாருன்னு சொல்றாங்கல்ல சார். அப்ப நாளைக்கு முதலமைச்சர் பதில் கொடுப்பாரு அப்படின்னும் போது இன்றைக்கு அமைச்சர்கள் பேசக்கூடாதா என்ன? இல்லை, நாளைக்கு பதிலாம் இன்னைக்கு ஒரு இதுக்காவது பதில் சொல்லாமா? ஒரு இது கூட ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லாம முதல் போட்ட முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவரே பதில் சொல்லிட்டு இருந்தா மக்கள் மன்றத்தில் நிற்க முடியுமா? முதல் போட்ட முதலமைச்சராக இருக்கின்றவர் இன்றைக்கு சொல்கின்றாரு முதலமைச்சர் என்று சொல்கிறாரு. மக்களுக்கு எந்த வகையிலும் உதவி இருக்கின்றாரா? கடந்த காலங்களில் எந்த வகையில்? இன்றைக்கு மாணவன் படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரா? இல்லைன்னா பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரா? இல்லைன்னா இந்துக்களுடைய கோயில்களை கட்டி கொடுத்தாரா? எந்த வகையில் உதவி பண்ணாரு? அந்த மாதிரியான உதவிகளை செய்வாரு, மக்கள் நலன் செய்வாருன்றதுக்காக தானே சார் மக்கள் அவரை வந்த கட்சி ஆரம்பிச்ச 2 ஆண்டுகள்ல இன்றைக்கு முதலமைச்சரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் மேல இருக்க நம்பிக்கையில தானே தேர்ந்தெடுக்கிறதுனா. இன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவங்க ஒப்பிடுறாங்க. அவரும் இவரும் ஒன்று. மூகாம்பியில் அவர் வாழ் கொடுத்தாரா, இவர் வாழ் கொடுக்காராம். அவர் என்னென்ன பண்ணாரோ அதை மாதிரி நடிக்கணும்னு நினைக்காரு. எம்ஜிஆருக்கு இணையா ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அவர் ஏழைகளுக்கு செய்கிற உதவி சாதாரண உதவியா? திராவிட முன்னேற்றத்தினுடைய வளர்ச்சிக்கு செய்திருக்கின்ற உதவி சாதாரண உதவியா? திராவிட முன்னேற்றத்தில் இருக்கின்ற கட்சிக்காரர்களுக்கு அவர் செய்திருக்கின்ற உதவி சாதாரண உதவியா? அவரை போல இன்னொரு ஆளை உதாரணத்துக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிடுவாங்களா? எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றா? நீங்களே சொல்லுங்கள். இல்லை, இப்போதான் ஆட்சி அமைத்து 40 நாட்கள் ஆகியிருக்கு. அதுக்குள்ளேயே இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறோம். நம்ம முதல்ல ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கணும்ல சார். இல்லை, 6 மாதம் கழித்து பேசணும்னு சொன்னால் அதுக்குள்ளே இந்த கட்சி காணாமல் இருமல் இருக்காது. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்றது? பேசக்கூடாது, 6 மாசம் கழிச்சு தான் பேசணும்னு சொல்ல ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்கிறது தவறு இல்லை. ஆனா நீங்க உடனே பண்ணணும்னு எங்க கிட்ட கேக்குறீங்க. 6 மாசம் வாயை திறக்க மாட்டேங்க, 6 வாரம் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியும் மேல குற்றச்சாட்டு வைக்க. அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை 1000 ரூபாய் கொடுக்கறத 2000 தர்றன்னு சொல்லி எங்களுடைய தலைவர் சொன்னாரு. அவர் 2500 கொடுப்பேன்னு சொன்னாரு. அதை நான் கேட்கல. நீ 6 மாசம் கழிச்சே கொடு. நீ வந்து மாமனை சீர் கொடுப்பேன்னு சொன்ன, தாய் மாமன் சீர் கொடுப்பேன்னு சொன்னாப்பில்ல, அதை நீ 6 மாதம் கழிச்சு கொடு. நீ வந்து பட்டதாரிகளாக இருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கு 4500 ரூபா உதவி செய்வேன்னு சொன்னார். அதை இது பண்ணு. இன்றைக்கி நாட்டில் நடக்கிற கொடுமை, பாலியல் தொல்லைகள், இன்றைக்கி நடக்கிற கஞ்சா வியாபாரங்கள், இன்றைக்கி நடக்கின்ற கள்ள லாட்ரி சீட்டு வியாபாரங்கள், இதெல்லாம் சுட்டி காட்ட வேண்டாமா? இன்றைக்கி நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கோம். எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியினுடைய குற்றங்களை, அதுவும் மக்கள் மன்றத்தில் நடக்கின்ற குற்றங்களை சுட்டி காட்டுவது தான் எங்களுடைய கடமை. அதை செய்திருக்கின்றோம். அது மக்கள் மன்றத்தில் அதற்கான முடிவை சரியான உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அவர்கள் கொடுப்பார்கள். அப்போ அதே தானே சார் திமுகவுக்கும் பொருந்தும். திமுக மேலே 5 ஆண்டு காலத்தில் இருந்த அந்த ஒரு அதிருப்தினால தான் இன்றைக்கு திமுகவை வெளியேற்றி எதிர்க்கட்சி அமர்வில் எங்க மேல உட்கார வச்சிருக்காங்க. விஜய் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் இன்னைக்கு அவரை முதலமைச்சராக்கி இருக்கு. எங்கள் தலைவர் மேல எந்த விதத்திலும் அதிருப்தி இல்லை. யாராவது ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது தவறு பண்ணாரு சொல்லுங்க, எதாவது செய்யலன்னு சொல்லுங்க. மக்களை ஏமாத்திட்டாங்க, மக்களை மாய வேலையில் வீழ்த்திட்டாங்க. மாயத்தில்ன்னு சொன்னால் என் பிள்ளைங்க எப்போ ஒரு விசிலுக்கு ஓட்டு போடுங்க, இப்படி ஏமாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. மதத்தின் பேரால் ஒரு இது நடந்திருக்கு.
அந்த மதத்தின் மேலால இன்னைக்கு வந்து ஓட்டுகளெல்லாம் எடுத்திருக்கின்றார்கள். முட்டி போட்டு நடக்கிறாரு வேத கோயிலில், எங்க திருச்சியில். அது தேர்தல் முடிஞ்ச உடனே திருச்செந்தூரில் வந்து வேலை பிடிச்சிட்டு போறாரு. ஏன் முதல்ல வேலை பிடிச்சிட்டு போக சொல்ல வேண்டியதானே? இப்போ மூகாம்பிகைக்கு போனார்ல, ஏன் முதல்ல மூகாம்பிகைக்கு போக வேண்டியதானே வாழ் கொடுக்குறதுக்கு? மக்கள் ஏமாளிகள் நினைச்சிக்கிட்டு இருக்காரு அவரு. மக்கள் ஏமாளிகள் இல்லை, ஏமாத்தணும்னு நினைச்சவங்கள மக்கள் ஏமாற்றி விடுவார்கள். அது சரியான நேரத்தில் நடக்கும். ஓகே, இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு அந்த பக்கம் இருக்கக்கூடிய வாக்குகள்லையுமே எங்களுடைய வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆளும் கட்சியா இருப்பவர்களுடைய வாக்குகள்ல கூட்டணி கட்சிகள் போனதை சுட்டி காட்டுறாரு. கூட்டணி கட்சிகளுமே நீங்க சோஃபா மாடல் அரசு அப்படின்னு விமர்சனம் செய்யும் போது இது ஜனநாயக சோஃபா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி ஆளும் கட்சிக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. உங்க கூட கூட்டணியில இருந்துட்டு அங்க போய் இது ஜனநாயக சோஃபா அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏன் திரும்ப திரும்ப சோஃபா மாடல் அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? உண்மையை நாங்க சொல்லக்கூடாதா? எங்ககிட்ட இருந்து போனான்னு, யார்கிட்ட இருந்து போனான்னு, எங்கேருந்து எவரும் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை. அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போயிருக்காங்கல்ல, அவங்க யாருடைய ஓட்டில் ஜெயிச்சாங்க? எங்களுக்கு இஸ்லாமியர்கள் சப்போர்ட் எப்பொழுதும். அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு சப்போர்ட் இல்லை. முஸ்லீம்கள் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் எப்பவும் சப்போர்ட்டாக இருப்பாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில். ஆனால் அதில் ஒருத்தர் ஜெயிச்சுட்டு அங்கே போய் மந்திரியாக உட்காந்து 2 பேர் ஜெயிச்சுட்டு போய் ஒருத்தர் மந்திரியாக உட்காந்துக்கிட்டு நாங்கள் உடனே மாறி போயிட்டோன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிட முடியும்? எல்லா இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கிட மாட்டாங்களே. அதே மாதிரி இன்னைக்கு சொல்ல போனால் சில கட்சிகள் போயிட்டு மந்திரி பதவி ஏற்றுட்டு நாங்கள் தான் அப்படின்னா மக்கள் பார்ப்போம், தேர்தலை பார்ப்போம். தேர்தலில் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில். இல்லை, இப்போ இந்த முறையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குகள் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய விசிகாவினுடைய வாக்கும் கம்யூனிஸ்டுகளுடைய வாக்குமே திமுகவுக்கு ஒரு பலமா இருந்திருக்கும்ல வெற்றிக்கு, எதிர்கட்சியா அமர்றதுக்கு கூட. அப்ப ஏன் அதை கன்சிடர் பண்ண மாட்டீங்க? அதை நீங்க கொஞ்சம் நல்லா பாருங்கம்மா. எங்கெங்க யார் ஓட்டுலாம் இருக்குன்னு பாருங்களேன், எந்த ஊர்ல யார் ஓட்டு இருக்குன்னு பாருங்களா, பார்த்துட்டு முடிவு சொல்லுங்க. திமுக இருக்கா, இல்லைன்னா திமுக சப்போர்ட்ல மற்றவங்க ஜெயிச்சிருக்காங்களா, மற்றவங்க சப்போர்ட்ல திமுக ஜெயிச்சிருக்காங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இது எல்லாமே ஒரு கூட்டு தானே சார், ஒரு கூட்டு முயற்சி தானே சார். இந்த தேர்தல் கூட்டணியா ஒரு தேர்தலை சந்திக்கிறீங்கன்னா எல்லா கட்சிகளுடைய வாக்குமே இணைந்து தானே இருக்கும், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனா வந்து தேர்தலை வெற்றி பெற்ற உடனே கூட்டணி முடிச்சுட்டு ஓடுறாங்கல்ல, அதுதான் தவறுங்கன்னு நாங்க சொல்றோம். எந்த கட்சியை சொல்றீங்க? காங்கிரஸ். அப்ப விசிகா மேல உங்களுக்கு கோபம் இல்லையா? கம்யூனிஸ்டுகள் மேல கோபம் இல்லையா? ஐயுஎம்எல் மேல கோபம் இல்லையா? எல்லார் மேல கோபம் இருந்தாலும் எங்களுடைய முழு கோபமும் இதற்கு முழு காரணமும் யாருன்னா ஐஎம்ஏ போறதுக்கும் காரணமும் காங்கிரஸ் தான். கேரளாவில் காங்கிரஸ் இருந்துட்டு இங்கே சேர்ந்தே ஆகணும்னு சொல்கிறான் ஐஎம்ஏவை. அதே மாதிரி திருமாவளவனை காங்கிரஸ் வலியுறுத்துது. இந்த வகையில் தான் நடைபெறுது. ஒட்டுமொத்த காரணம் காங்கிரஸ். காங்கிரஸ் மாதிரி துரோகம் செய்கிற கட்சி இல்லைங்கிறதுனால இன்னைக்கு தமிழகத்தில் உருவாக்கி கிராமத்தில் போனால் இதை மாதிரி துரோகம் பண்ணுறவங்கள இவ்வளோ நாள் எப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கப்பா அப்படின்னு எங்களெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் அப்படி நெஞ்சம் பதறுது. இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, கூட்டணி கட்சியில் திமுகவுக்கு பிரச்சனை இருக்கு, திமுக தனித்து விடப்பட்டுச்சா அப்படின்ற அளவுக்கு விஷயங்கள் போய்கிட்டு இருக்குல்ல. நிஜமாவே திமுக தனித்து விடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வெளியேறிய பிறகு யார் போனாலும் மக்கள் எங்களோட இருக்காங்க. அந்த மக்கள் எங்களை விட்டு புரிஞ்சு போனால் தான் நாங்கள் தனிமையான மாதிரி அர்த்தம். மக்கள் எங்களோட இருக்கும்போது நாங்கள் எப்படி தனிமை? மக்கள் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறாங்க முழுமையாக. இன்றைக்கி எந்த வகையில் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க தனி மெஜாரிட்டியில் போய் வந்து உட்காந்துட்டாங்களா? இங்கேருந்து கூட்டணியில் ஜெயித்தவங்கெல்லாம் சேர்ந்து போய் தான் 4 காலம் இருந்து அவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பொறுமையாக சொல்கிறேன், அதிகபட்சம் 4 மாதம் இல்லைன்னா 6 மாதம் இந்த ஆட்சி. அதன் பிறகு ஆட்சி மாறும். எப்படி மாறும்? பொறுத்திருந்து பாருங்க. எப்படி மாறும் சார்? எப்படி பொறுத்திருந்து பாருங்களான்னுட்டு இல்ல 6 மாசத்துல ஏதோ ஒரு தேர்தல். இன்னைக்கு சொல்ல போனா அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது அந்த கட்சியில் உள்ளவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்களா? எங்கெங்க இருந்தோ வந்தவன் காசு கொடுத்தவன் அது அத்தனை பேரும் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கான். அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்னைக்காவது ஒரு நாள் டக்குன்னு நவுண்டு போனான்னா என்ன ஆகும்? ஆட்சி கவுந்துரும்ல. திமுகவுல இல்லையா? அப்படி இல்லையா? சொல்லுங்க, ஒரு ஆளை சொல்லுங்க. அதிமுகவுல ஒரு ஆளை சொல்லுங்க சார். எத்தனையோ முன்னாள் அமைச்சர்களே அதிமுகவுல இருந்து வந்தவங்க தானே சார் திமுகவுல இருந்திருக்காங்க. இல்ல அது வேறங்க, பகிரங்கமா தெரியுது. தேர்தலுக்கு 1 வாரத்துக்கு முன்னால போனாங்கல்ல, தேர்தலுக்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னால போய் யார் வேட்பாளர்னே அவருக்கே தெரியாது. அப்பேற்பட்டவங்க
புதியதா வந்தவங்களுக்கு உதாரணமா சொல்ல போனா கூடாதா? திருநெல்வேலியில ஆர்எஸ் முருகன் ஒருத்தர் போனாரு. அவரு டிஎம்கேல இருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னால. இன்னொருத்தர் நாம போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருக்காரு, ரெட்டியார்பட்டி பிறந்தது நாராயணன். அவன் ஏடிஎம்கேல இருந்தாள். 5 நாள்ல போய் அங்க எம்எல்ஏ. அவன் எத்தனை நாள் அங்க இருப்பான்? எத்தனை நாள் அந்த கட்சியை காப்பாத்திக்கிட்டு இருப்பான்? எந்த கொள்கையில அவன் போயிருக்காங்க? அதனால தெளிவான முடிவு வரும். திமுக கொண்டு வந்த திட்டங்கள்ல பல திட்டங்கள் இன்றைக்கு தொடருது அப்படின்னு அவங்களே அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு தமிழகத்துல திராவிட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு பல்வேறு தலைவர்கள் சொல்றதை பார்க்க முடியுது. இதற்கு மத்தியில திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ற விவகாரம் போய்கிட்டு. நான் அதை கேட்கல. திமுக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்த சொல்லுங்களா? தைரியம் இருந்தா, திராணி இருந்தா ஒரு திட்டத்தாவது இப்ப இருக்க முதலமைச்சர் நிறுத்தி பார்க்கட்டும். இப்ப இருக்க ஆட்சியாளர் நான் முதல்வன் பெயரை மாத்திருக்காங்களே. பேரதான மாத்திருக்காங்க. நான் முதல்வன் அப்படின்ற திட்டத்தை பெயரை சொன்னாதானே சரி எல்லாருக்குமே தெரியும். கடந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு மாணவர்கள் அதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் அதுல பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. உங்க கேள்வியிலே பதில் அமைஞ்சிட்ட. பேர் எந்த திட்டம் மாத்திருக்காங்க? பேரை தானே மாத்திருக்காங்க. ஈஸியா சொல்றீங்களே. பேரை மாத்திருக்காங்க. நான் முதல்வன் தான் மாத்திருக்காங்களே தவிர அந்த திட்டத்தை மாத்த முடியல. அரசாங்கத்தின் திட்டம் அப்படியே தானே இருக்கு. வேற திட்டங்கள் ஏதாவது தொட்டு பார்க்கட்டும். நான் முதல்வன்ங்கிற பெயரு ஒரு பரிச்சயமான பெயர். அந்த பெயரை மாத்துறது மூலமா புதுசா கொண்டு வந்த அந்த பெயர் மக்கள் மனசுல சீக்கிரமா பதியுமா? தெரியுமா? அந்த திட்டம் அந்த இதுல வந்துட்டாலே உடனே தளபதி அண்ணன் ஸ்டாலின் தான் நினைப்பாங்க. அவர் கொண்டு வந்த திட்டம் தான். இன்னைக்கு மாணவர்கள் பல்வேறு வகையில் உயர்வு பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால், மாணவிகள் பல்வேறு வகையில் உயர்வு பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால், நான் திட்டத்தின் மூலம் யார் யாரெல்லாம் பயனடைந்தார்களோ அத்தனை பேரும் இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மனதால் நினைப்பார்கள். இந்த திட்டத்தை தொட்டு ஓட பார்க்க முடியாது. வேற வேணா எடுக்கலாம். திட்டங்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, நல்ல திட்டங்களா இருக்குங்கிறதுனால அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆட்சியிலையும். ஆனா குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கல்ல. கரண்ட் போனதுக்கு மின்சாரத்துறையில இவ்வளவு லட்சம் கடன் இருக்கு, ஃபியூஸ் கேரியரை திருடிட்டு போறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த மின்சார மந்திரி என்ன பதில் சொல்ல முடிஞ்சு? ஒரு பதில் சொல்ல முடியல. ஏன் கடன் இல்லாம டிரான்ஸ்போர்ட் ஓடுத? டிரான்ஸ்போர்ட் அது கடன் இல்லையா? எல்லாம் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இது ஸ்கீமு. அது மாதிரி இபியும் அது மாதிரி தான். விவசாயிகளுக்கு மக்களுக்கு நன்மை. அதனால அதில் கடன் வரத்தான் செய்யும். கடன் இந்த ஆட்சியில் இல்லை, அதிமுக ஆட்சியில இருந்துச்சு, இந்த ஆட்சியில இருந்துச்சு. எந்த ஆட்சியிலும் கடன் இல்லாம மக்களுக்கு உதவி செய்ய முடியாது. கடந்த 60 ஆண்டுகள்ல எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாங்களோ அந்த கடனை அப்படியே ரெட்டிப்பாக்கி கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த 5 ஆண்டு காலத்துல எவ்வளவு திட்டம் வந்திருக்கு? இன்னைக்கு இந்த மெட்ரோ திட்டத்தை கொண்டு வர முடியுமான்னு மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமலே மெட்ரோ ரயில் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்களா இல்லையா? எவ்வளவு பாலங்கள், எவ்வளவு மக்களுக்கு உதவிகள், இதெல்லாம் எப்படி நடக்கணும்ட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லா திட்டங்களையும் தந்திருக்கின்ற முதலமைச்சர். எந்த இடத்துல போனாலும் பாலம், ரோடு, சாலை, ஆஸ்பத்திரி வேணுமா ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம் வேணுமா பள்ளிக்கூடம், கல்லூரி வேணுமா கல்லூரி, இப்படி அத்தனை திட்டங்களும் தந்திருக்கின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். முன்னாள் முதலமைச்சர் அவர் தான் முதலமைச்சர். இன்னைக்கு மக்கள் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. முதலமைச்சர்னா ஒரு ட்ரேட்மார்க்கும் இருக்கும். அது ட்ரேட்மார்க்கு எங்க தலைவர் தான் உண்டு. ஓகே. ஆனா ஆளுநர் விவகாரத்துல ஆளுநர் முன்பாக தமிழ் தாய் வாழ்த்து பாடினது அப்படிங்கிறது இவங்க தயாரித்து கொடுத்த உரையிலேயே நம்ம பார்த்திருந்தோம். மாநில சுயாட்சி பத்தி பேசியிருந்தது, இருமொழி கொள்கை பத்தி பேசியிருந்தது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு ஆளுநர் மத்திய அரசு அனுப்பக்கூடிய நபர் அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய இடத்துல முழுமையா அதை படிச்சிருக்காரு அப்படின்னும் போது அதுவே தாவேகாவுக்கு கிடைத்த ஒரு வெற்றி தானே. திமுகவால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த தாவேகா சாதிக்கல. அது அப்படி இல்லை. கவர்னர் இருக்கிற அரசாங்கம் எழுதி கொடுக்கின்றதை அங்க வாசிக்க வேண்டியதுதான் கவர்னருடைய உரை. ஓகே. ஆனா திமுக ஆட்சியில அப்படி வாசிக்கலையே. கவர்னர் வாசிக்காம வெளியே போயிட்டாரு. இந்த ஆட்சியில வாசிச்சிருக்காரு. இந்த வாசிச்சிருக்காருன்னா வேற கவர்னர் வந்துட்டாரு. அந்த கவர்னர் ஓட்டாரு. அவர் இன்னைக்கு அங்கெல்லாம் இருக்காரு.
எங்கள் வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்களோ. பெரியார் என்ற பெயரை தவிர்த்திருந்தாரு, அண்ணா என்ற பெயரை தவிர்த்திருந்தாரு முன்னாள் ஆளுநர். இந்த மாதிரி உரைகள்ல இருக்கக்கூடிய பெயர்களை தவிர்த்து, உரையவே வாசிக்காம தவிர்த்து, இப்படி திமுக ஆட்சியில நடந்த ஒரு சூழல்ல இன்றைக்கு இருமொழி கொள்கையா இருக்கட்டும், இல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடங்கிய ஒரு உரையை, இத்தனைக்கும் நீங்க சொல்லிங்க திமுகவினுடைய உரையை காப்பி அடிச்சு உரை தயாரிச்சிருக்காங்க ஆளுநர் உரைன்ட்டு. அந்த உரையை ஆளுநர் படிச்சிருக்காருல்ல சார்? ஆளுநர் படிச்சது மட்டும் இல்ல, அது ஆளுநர் படிச்சது அது பெருசா தெரியல. தேசிய கீதம் 2 இடத்துல பாடினது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்படி இல்லை. அதாவது உங்களுக்கு தமிழ் மொழி இதை முதல்ல பாடுறாங்க, ரெண்டாவது இது முடிக்கும் போது தேசிய கீதம் பாட வேண்டியதான். எல்லாரும் இந்தியன் தான், அதில் எந்த வித மாற்றம் இல்லை. நீங்கள் வந்து தேசிய கீதத்தை 2 தடவை பாடி இதை ஒன்று குறைச்சி அது என்ன இதுவா? அதில் என்ன தேசிய கீதம் 2 தடவை பாடி அவங்க என்ன பெருமை சேர்க்க போகிறாங்க? தேசிய கீதங்கிறது எல்லாருக்கும் உண்டானது தானே. அதுதான் ஆளுநரோட இணக்கமா போறாங்க, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. எந்த வகையிலாவது நிதி வாங்கட்டும், தமிழகத்தை வாழ வைக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்கட்டும், அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் மக்கள் வீழ்ந்துடக்கூடாது, இவனு போடுற ரீல்ஸில் வீழ்ந்துடக்கூடாது. மக்கள் அதாவது கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகள், குழந்தைகள், இவங்களெல்லாம் வந்து பல்வேறு வகையில் மாயையில் மாற்றி வச்சிருக்க அந்த நிலைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும். ஏன்டா ஓட்டு போட்டோம்? இந்த ஓட்டு போட்டு இவனை முதலமைச்சராக கொண்டு உட்கார வச்சோமே, வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு ஒரு முதலமைச்சர். இதுவரையும் இருந்த முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, அது மாதிரி கலைஞராக இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும் சரி, இருந்த முதலமைச்சர்லாம் பதிலெலாம் எப்படி பதில் சொன்னாங்க? மக்கள் பிரச்சனையில் எப்படிலாம் பேசினாங்க? இது மக்களை பற்றியே சிந்திக்காம இருக்கிறாரா? அவருடைய சிந்தனை எதில் இருக்குன்னே எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு ஓடுது. அவர் தான் கட்சி ஆரம்பிச்ச உடனே சொன்னாரே சார், எல்லாரும் மாதிரியும் பேசிட்டே இருக்கணும்னு இல்லை, நம்ம சொல்லல காட்ட வேண்டாம், செயல்ல காட்டணும், செயல்ல நான் காட்டுவேன். செயல்ல என்ன காமிச்சிருக்காரு? செயல்ல என்ன காமிச்சிருக்காரு? சொல்லுலையும் காமிக்கல, செயல்லையும் காமிக்கல, ஒன்றும் காமிக்கல. ஓகே, இப்போ இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த அந்த விவாதம், திரு முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசினதா இருக்கட்டும், இல்லை இன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் பேசினதா இருக்கட்டும், இப்படி மாறி மாறி ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு. ஆனால் இறுதியில எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடிச்ச உடனேயே அந்த உரை சட்டமன்றம் முடிஞ்சிருக்கணும். ஆனால் அது முடியல. ஏன் அது திமுக எந்த சபாநாயகர் ஒரு சின்ன கோளாறு பண்ணாரு, அந்த கோளாறு அதை ஏன் கேள்வி கேட்கல? அது கேள்வி கேட்டு தான் வெளியே வந்துட்டு இருந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் பேசி முடித்த உடனே அன்னைக்கு சமயம் முடிச்சுட்டு அடுத்து முதலமைச்சர் ரிப்ளை தான் கொடுக்கணும். அதுக்கு யாரையா பேச விட்டு அவங்களுக்கு பேசுவதற்கு தகுதி இல்லாத முதலமைச்சராக இன்னைக்கு அந்த முதலமைச்சர் இருக்காரு. பதில் சொல்ல முடியாத முதலமைச்சராக அந்த முதலமைச்சர் நாளைக்கு பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டாங்கல்ல சார். திரும்பவும் பேச தகுதி இல்லை, பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு திரும்ப திரும்ப முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறது. நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு என்ன பேசுறான்னு பார்ப்போம். அதுக்கு பதில் நம்ம என்ன பேச போகிறோங்கிறத அவர் பார்க்கட்டும். வேற என்ன இருக்குது? அவர் என்னதான் பேசுகிறாருன்னு பார்ப்போமே, பேசுறதுக்கு என்ன இருக்கு அவர்கிட்டன்னு பார்ப்போமே. மேகதாது அணை விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதை நீங்கள் வரவேற்றிருந்தீங்க. அண்ட் உங்கள் தரப்புல இருந்து நீங்கள் கொடுத்த சில விஷயங்களையும் நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அதையும் குறிப்பில் சேர்த்துக்கிட்டாங்க அந்த தீர்மானத்தில். வேற என்ன வேணும்? இந்த அரசுக்கு இணக்கமாக மக்களுக்கு எது நல்லதோ அதை பார்த்து தானே செய்கிறாங்க. எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அதை தீர்மானத்தில் ஏற்றுக்கிறாங்க. இன்னும் என்ன குற்றச்சாட்டுகளும்? அதில் எந்த விதத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வித குற்றச்சாட்டு சொல்லலையே. அது தீர்மானம் கொண்டு வந்து நல்லது தானே சொல்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நன்மையோ அதை நாங்கள் வந்து பலமாக ஆதரிப்போம். அதிமுக திமுக கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து வந்துட்டே இருக்கே சார், இது பெரிய இடத்து விஷயம். நீங்கள் பேசக்கூடாதா? இல்லை, சும்மா பத்திரிகையில் ஏதாவது போடுறானுங்க, அதை போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் பெரிய இடத்து விஷயத்தை போட்டு நம்ம பேசக்கூடாது. உங்களோட கூட்டணியில் இருக்க பொதுவுடைமை கட்சியை சார்ந்த தலைவர்களே சொல்றாங்களே சார், நேற்றைக்கு பேசியிருக்காரு. இல்ல, அவர் வந்து அவரை பத்தி நம்ம தாக்கி பேச வேண்டாம், அவர் பெரிய மனுஷன் பாவம். உங்க கட்சியில இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே பேசுறாரு, ஏன் அப்படி கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்ட்டு. ஆமா, நியாயம் தானே, அதுதானே. ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன நடந்துன்னா பேச்சுவார்த்தை நடந்துச்சு. விஜய் பட்நாயக் பேசியிருந்தாரு. ஒரு சின்ன குழப்பம் வந்ததுனால சேர முடியாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அந்த வகையில் இதெல்லாம் நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான்.
பாஜகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுகவோட திமுக கூட்டணி வைக்க தயாரா இருக்குமா? இதெல்லாம் அது யோசிக்கணும். எங்க அப்போ இருந்த சூழல் வேற, அப்போ பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இப்போ இல்ல, இது எங்க தலைவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அதுதான் சொன்னேன் சார். அப்படி வச்சா என்ன தப்புன்னு அமைப்பு செயலாளர் கேக்குறாரு. நீங்களும் வைக்கலாமே. நீங்க என்ன நீங்க அதை தப்புன்னு பத்தி என்ன உங்க அபிப்பிராயம் என்ன? உங்க கட்சி நிலைப்பாட நான் எப்படி சார் சொல்ல முடியும்? இது பண்ணுங்க அது மக்களா இருந்து பண்ணுங்க. சொல்லுங்களேன். ம். இல்ல, நீங்க கேள்வி கேட்கறது இல்லாம மக்களா இருந்து உங்களுடைய பதில சொல்லுங்க. அப்படி நீங்க போறீங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்புன்னு சொல்றீங்களே சார், அப்ப அதெல்லாமே உடைஞ்சிரும்ல. அப்ப பாஜகவோட கூட நீங்க கூட்டணி இல்ல, வைக்கலாமே. நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, நாட்டினுடைய நன்மைக்காக எங்களுடைய தலைவர் தெளிவா முடிவு எடுப்பார். என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளும் நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் கலைஞரால் வளர்க்கப்பட்ட தலைவர். சார், என்னோட கேள்வி அது கிடையாது. அதிமுகவோட கூட்டணி போவீங்களா போக மாட்டீங்களான்னு தான். பாஜகவோட இருக்க அதிமுகவோட கூட்டணி போவீங்களா போக வேணா மாட்டீங்களா? தலைவருக்கு ஃபோன் போட்டு தரேன், நீங்கள் வேணா கேளுங்கன்னுட்டு அவங்ககிட்ட தலைவர்கிட்ட போடலாமா சார்? தலைவர்கிட்ட யார் வேணா பேசலாமே. சரி, இப்ப நீங்க என்ன கேட்டீங்கல்ல, தனிப்பட்ட முறையில ஒரு மக்களா நீங்க சொல்லுங்கன்ட்டு. ஒரு திமுகவினுடைய தொண்டனா, நீங்க எம்எல்ஏங்கிறத மறந்துடுவோம், முன்னாள் அமைச்சருங்கிறத மறந்துடுவோம். ஒரு திமுகவுடைய தொண்டனா பாஜகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுகவோட திமுக இணைந்து செயல்படுறதுல உங்களுக்கு விருப்பமா? சில ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வீடு வேகமாக தீப்பிடிச்சு எரிஞ்சுன்னா ஓடி அணைக்கணும்னு ஓடி வர்றாங்கன்னு வாங்க. ஓடி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி கிடைக்காது. தண்ணி கிடைக்கலாம், அங்கே என்ன தண்ணி கிடைக்கோ அதை எடுத்து அள்ளி வீசி தீ அணைப்பாங்க. அது மேலே தமிழ்நாடு இன்றைக்கு குட்டிச்சுவராக மாற்றக்கூடிய வகையிலே ஒரு அமைச்சரவை அமைஞ்சிருக்கு. இந்த அமைச்சரவை எப்படி நகட்டணுங்கிறது எங்களுக்கு தெரியும். தண்ணி கிடைக்கலனா அது எது கிடைக்கோ அதை வச்சு அணைக்கணும். அடுத்த 6 மாசம் தாக்கி பிடிக்குமா அந்த கட்சின்னு சொன்னீங்க. ஆமாம். எதன் அடிப்படையில் அதை சொன்னீங்க? அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்க போகுது? நான் 67 இருந்து அரசியலில் இருக்கேன். சின்ன பையனில் 67, எனக்கு 74 வயசு. முதல்ல திமுக ஜெயிச்சதுல இருந்து, அண்ணா முதலமைச்சர் ஆனதுல இருந்து. இல்லை 67 காங்கிரஸ்ல நாங்கள் இருந்தோம். நாங்களாம் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது எல்லாரும் காங்கிரஸ்ல தான் இருந்தோம். கலைஞருடைய காலத்தில் எங்களுடைய பெருந்தலைவருடைய அடக்கம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் திமுகவில் இணைகிறோம். திமுக எம்ஜிஆர் அதிலெல்லாம் இணைகிறோம். அதுக்கு முன்னால் வரையும் நாங்களாம் காங்கிரஸில் இருந்தவங்க தான். அதனால் அரசியலுடைய தட்பவெப்ப நிலை எனக்கு கொஞ்சம் தெரியும். எப்படி நடக்கும், என்ன நடக்கும்ன்ட்டு. அது அந்த வகையில் தான் இதை சொல்கிறோம், 6 மாதம் பொறுக்காதுன்னு. ஓகே, அப்போ அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்குன்ற கேள்விக்கான அவசியமே இல்லாமல் போதா இங்கே? எங்கள் தலைவர் தான் முதலமைச்சராக இருப்பார். சரிங்க சார். அதிமுக இன்னைக்கு வெளிநடப்பு செய்திருக்காங்க. ஒரு எதிர்கட்சியா திமுக செய்ய வேண்டிய வேலையை அதிமுக செய்திருக்காங்க. இந்த அமளி, வெளிநடப்பு, இதெல்லாம் திமுகவுக்கு நம்பிக்கை இல்லையா? அது வெளிநடப்பு என்பது அவங்க உரிமை. அதிமுகவில் தலைவராக இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் எடுக்கின்ற முடிவு. எங்களுடைய முடிவை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு தருவார், எங்களுடைய இளந்தலைவர் எங்களுக்கு தருவார். அதுபடி நாங்கள் நடப்போம். அதிமுகவில் இருந்தும் சரி, இல்லை பல்வேறு கட்சியில இருந்தும் சரி, தாவேக்காவை நோக்கி நிறைய பேர் போறதை பார்க்க முடியுது. தாவேக்கா கட்சியாவோ இல்ல அரசாங்கமாவோ நம்பி போறாங்க, தாவேக்கா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆனா தாவேக்காவுக்கு போறவங்க எந்த கட்சியில இருந்து போறாங்க? ஏன்னா அதிமுக ஆளும் கட்சியா இருக்கும், திமுக எதிர்கட்சியா இருக்கும். இல்லாட்டி திமுக ஆளும் கட்சியா இருக்கும், அதிமுக எதிர்கட்சியா இருக்கும். சூழல் மாறி இருக்கு. தாவேக்காவுக்கு போறவங்க எந்த கட்சியில இருந்து போறாங்க? அதிமுக உண்மையான எம்ஜிஆர் பற்றாளர், உண்மையான ஜெயலலிதா பற்றாளர், அம்மா பற்றாளர் எவனும் அப்படியே கட்சி மாதிரி போக மாட்டான். அவனுக்கு தெரியும், அவன் இதை மாதிரி தவற செய்ய மாட்டான். பதவிக்காக பதவி வெறி பிடித்தவர்களாக போகிறவங்க தான் அப்படி மாறி போவாங்க. தவிர எந்த காரணத்தை கொண்டு அப்படி போக மாட்டாங்க. திமுகவிலும் போக மாட்டாங்க, ஏடிஎம்கேலும் போக மாட்டாங்க. நீங்க அதிமுகவில் இருந்திருக்கீங்க, அதனால கேட்குறேன். இன்றைக்கு கட்சியிலிருந்து பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேகாவில் இணைய போறதா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இணைஞ்சும் இருக்காங்க. நான் சொல்றேன், ஒரே வார்த்தை, உண்மையான அதிமுக விசுவாசிகள் கிடையாது. பாவம், அவங்க அடுத்து எம்எல்ஏ ஆக போறது இல்லை. புரியுதா? ஓகே. வர 5 தேர்தலையும் அவங்க தோக்க போறாங்க. எந்த சட்டமன்ற இடைத்தேர்தலும் அவங்க ஜெயிக்க முடியாது. வரக்கூடிய இடைத்தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிற்பாரா சார்? போட்டியிடுவாரா? அது எங்களுடைய இயக்கத்தினுடைய எல்லா பெரியவர்களும் கலந்து முடிவு எடுக்க வேண்டிய முடிவு. நான் முடிவு எடுக்க முடியுமா தனியா? உங்களுடைய ஆசை என்ன? எங்க தலைவர் சட்டமன்றத்துக்கு வரணுங்கிறதா என்னுடைய ஆசை. ஓகே சார், அப்ப பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வச்சு பேசுவோம். நேரத்திற்கு நன்றி சார். ரொம்ப நன்றிமா.